டேய் பேபி கூட நல்லா தான்டா இருக்குடா. டேய் பேபி எனக்குடா. ஏய் பேபியை வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போறான்? நம்ம கிளாஸ் பேபி சொன்னேன்டா. டேய் நமக்கு வசந்தா தான்டா. ஏ மச்சி, நம்ம பையிலே கை வைக்கிற பத்தியா? என்னடா அது என்னோடதுடா, எப்பவோ செட்டப் பண்ணிட்டேன். டேய் இதான வேணாங்கிறது. அவ இன்டர்வியூக்கு வந்திருக்கும் போதே எனக்கு தெரியும்டா. அந்த கதையெல்லாம் இங்க வேணாப்பா. அவளுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அனுப்பிச்சதே நான் தான்டா. ஏன்டா சும்மா ரீல் விடுறீங்க? பொண்ணுன்னா போதுமே சுத்த ஆரம்பிச்சிடுங்களே. அதுவும் சினிமா காலேஜ்ல படிக்கிறதுனால உங்களுக்கு ரீல் சுத்துறது தாராளமா போச்சு. டேய் கணேஷ் நீ ஏன் சொல்ற? முதல்ல அந்த பொண்ணு பேரை நான் தானடா சொன்னேன். அப்ப எனக்கு தானடா உரிமை அதிகம். டேய் இவனாவது சொல்லிக்கிட்டே இருக்கான். நான் அவன் சொல்றதுக்கு முன்னாடி இருந்து மனசுலயே நினைச்சுக்கிட்டு இருக்கேன்டா. டேய் ஏன்டா ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணுக்காக இப்படி சண்டை போட்டுக்கீங்க? இன்னைக்கு நீ உக்காந்தா இன்னும் நாளைக்கு இவன் உட்காந்துட்டு போறான். அப்ப நான் உட்காந்துக்கிறேன்டா. இல்ல நான் தான்டா உட்காருவேன். பறக்கிறத பாரு. பொண்ணு செய்வோம், வசந்தாவை நடுவுல உட்கார வச்சு ஆளுக்கு ஒரு பக்கமா உட்காந்துக்கோங்கடா. ஐயோ பசிக்குது. பேபி எப்ப பார்த்தாலும் ஒரே லேட்டு தான். அப்படி என்னதான் குளிக்கிறாளோ? என்ன ஏன் புராணம் நடக்குது? என்னடி உம்மன் இருக்கீங்க? என்னடி பேபி இப்படி அக்கறம் பண்றியே? உள்ளே துணியெல்லாம் மாத்திட்டு வரக்கூடாது? ஏன் இங்க என்ன ஆம்பளைங்களா இருக்காங்க? இல்ல உங்களுக்கு இல்லாத அதிசயம் ஏதாவது எனக்கு இருக்கா? அடச்சி வசந்த பாருடி இவள. ஏய் ஊக்க போட்டு விடுங்கடி. ஏய் சுஜா வாடினா. உன்னோட இதே வம்பா போச்சு. ஏண்டி படம் நல்லா இருக்குமா? எனக்கு என்ன மோடி, நேத்து காலேஜ்ல ஒரு ரொமான்ஸ பார்த்தேன் பாரு, அது மாதிரி இருக்குமாங்கிறது சந்தேகம் தான். ஏய் என்னடி பாத்து சொல்லுடி. ஆஹா நான் சொல்ல மாட்டேன்பா. அத சொன்னா அப்புறம் படத்தை ரசிக்க முடியாது.